தமிழக அரசுடன் பல்வேறு முதலீட்டாளர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் வெற்று காகிதமாகவே உள்ளன என்றும் உண்மையான தரவுகளை பார்த்தால் முதலீட்டாளர்களின் இலக்கு தமிழ்நாடாக இல்லை என்பது தெரிகிறது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ஆளுநர் மாளிகை சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலே தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணியில் இருப்பதாக அரசின் சார்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றது. இன்று ஆளுநர் உரையில் அது தொடர்பான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளை இந்த அரசு அமைந்த பிறகு திரட்டி வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்து இடம்பெற்றிருக்கின்றது. அது ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றார். ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புகளில் இருந்து அதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழ்நாடு அரசு சொல்லுவது என்பது வெறுமனவே காகிதத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதிலே 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பு என்று சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அளவில் அந்த அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதிலே 4வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இந்த ஆட்சி அமைந்த பிறகு 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் அது தொடர்பான உண்மைகள் எதுவுமே தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரை வீச்சில் இல்லை என்ற ஒரு கருத்தை ஆளுநர் மாளிகை சொல்லி இருக்கின்றது. அதோடு சேர்த்து மேலும் பல குற்றச்சாட்டுகளை ஆளுநர் முன்வைத்திருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் ஆளுநர் மாளிகையினுடைய இந்த விளக்கத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் சென்றதற்கு தமிழக அரசின் சார்பிலே முதலமைச்சர் கடுமையாக சட்டப்பேரவையில் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியிருந்தார். பேசும்பொழுது முதலமைச்சர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற செயல்களிலே ஆளுநர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தார். ஆளுநர் படிக்காமல் புறப்பட்டு சென்றது தொடர்பாக அந்த தீர்மானத்தில் அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. எனவே அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் ஆளுநர் தெரிவித்திருந்தார். ஆளுநர் வெளிநடப்பு குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். அதன்படி ஆளுநர் சென்ற பிறகு முதலமைச்சர் பேசும்பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் ஆளுநர் சென்றுள்ளதை இந்த பேரவை ஏற்கவில்லை என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் மேசையில் இருக்கக்கூடிய கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையினுடைய ஆங்கில மொழியாக்கம் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இந்த பேரவை கருதுகின்றது என்று குறிப்பிட்டு அவை குறிப்பில் அவை அனைத்தையும் இடம்பெற செய்திருக்கின்றோம் என்று ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் பேசும் பொழுது ஆண்டுதோறும் அரசின் சார்பில் தயாரித்து உரை அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லது அல்ல என்ற ஒரு கருத்தை ஆளுநர் வெளியேறி சென்ற பிறகு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒரு நாள் செய்தியாக ஆளுநருடைய இந்த செயல்பாட்டை கடந்து சென்றுவிட முடியாது. ஆண்டின் தொடக்கத்தில் அரசினுடைய கொள்கை அறிக்கையை ஆளுநர் முறையாக வாசிப்பதுதான் நடைமுறை. அந்த நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும் பொழுது அது போன்ற விதிகளை எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாக அனைவர் மனதிலும் எழும் என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார்.